பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாடல் தாளிலே காணப்படுகிற முதலாவது பாடல், ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்கிற பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பரவுந்தன் வாக்காலே. எம்பரையெல்லாம் ஈந்தீரே, எம்பரையெல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் காந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே வந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே வந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே.
துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஏண்டோம் ஏண்டோம் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை ஏண்டோம் ஏண்டோம் துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மோடி காத்தீரே. தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மோடி காத்தீரே. தீதணுகாதும் மறைவினிலே தீதணுகாதும் மறைவினிலே தேடியுமதடி கங்கிடுமே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவே. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியா இருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியா இருப்பேனோ. அல்லோ பகலோ நித்தியமாய் அல்லோ பகலோ நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. என்றும் என்றும் துதித்திடுவே. ஆம் தேவ பிள்ளையே, ஸ்தோத்திர பலியிடுகிறவர்கள் தேவனையே மகிமைப்படுத்துகிறார்கள். தேவன் நம்மை கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார். தேவன் நமக்கு நம்பிக்கைக்குரியவராக காணப்பட்டார். ஆகவே நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளையே, தேவனே நம்மை என்ன செய்தார் என்றால், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். அப்படியே தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை கண்ணோக்கக்கூடியவராக இருந்தார். எதற்காக என்றால், நமக்கு நன்மை செய்யும்படியாக. தெய்வ பிள்ளையே, எத்தனையோ தீயோனுடைய அம்புகள் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு எதிராக வரக்கூடியதாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தீயோனுடைய அம்புகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி தேவன் அவருடைய சட்டைகளின் மறைவிலே உங்களை மூடி மறைத்து பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார். நாம் யாருக்கு அடிமைகளாய் இருக்கிறோம்? தேவனுக்கே அடிமைகளாய் இருக்கிறோம். இப்படி தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கிற நாம், அவரிடத்தில் அன்பு கூறுகிற நாம், அதற்கு பாத்திரவான்களாக காணப்பட செய்த தேவனை என்ன செய்கிறோம்? நன்றியோடு, கர்த்தாவே உம்முடைய அன்பிற்கு பாத்திரவான்களாக காணப்பட செய்கிறீரே என்று சொல்லி என்ன செய்கிறோம்? இந்த பரலோக தேவனை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தி நாம் என்ன செய்கிறோம் என்றால், தேவனை தொழுது கொள்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து
உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுல இந்த இடம்தான் அந்த இடம்தான் அப்படின்னு எல்லாம் கர்த்தர் சொல்லவே இல்லை. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானமாக இருந்தாலும் சரி, நான் அங்கே உன்னிடத்தில் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவனுக்கு மகிமை செலுத்தும். அப்படிதான் தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படிதான் தேவன் நம் உள்ளத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிதான் நாம் இருக்கிற ஸ்தானத்திலே தேவனை நாம் துதிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராகவே இருக்கிறார். நன்றியோடு கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். அப்படிப்பட்ட தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நம் உள்ளத்திற்குள் எப்படி இருப்பாராம்? வாசம் பண்ணுகிறவராய் இருப்பாராம். அதற்கு அடையாளமாக தான் நாம் அவருடைய பாதத்திலே காணப்படுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய சாயலை நாங்கள் தரிசிப்பதே எங்களுடைய வாஞ்சியாய் இருக்கிறது என்பதே நம்முடைய நல்ல விருப்பமாக இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய ஜீவ நதியினாலே எங்களை நிரப்புகிற தேவனாக இருக்கிறீரே. கர்த்தாவே, உம்முடைய வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக என்கிற ஜபத்தோடு நாம் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவேன், மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே என்று சொல்லி, கர்த்தாவே, இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கிற நாட்களிலே உம்முடைய முகத்தை கண்ணாடியிலே காண்பது போல கர்த்தாவே மகிமையாக நாங்கள் தரிசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் பரலோகத்திற்குள் செல்லும் போது நாங்கள் உம்முடைய முகத்தை முகமுகமாக தரிசிப்போம். அதுதான் சியோனின் அனுபவமாய் இருக்கிறது. முகமுகமாக நாம் பரலோகத்தில் போகும்போது அவரை தரிசிக்க கூடியவர்களாய் இருப்போம். வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நாம் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக ஜீவிக்கும் போது கண்ணாடியிலே காண்பது போல அவருடைய சாயலை, மகிமையான சாயலை தரிசிக்க தேவன் கிருபை கொடுக்கிறார். ஆனால் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கும் போது நாம் தேவனை பிரத்யட்சமாக முகமுகமாக காண்போம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஏதுவாக தேவன் என்ன செய்கிறார் என்றால், நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைய பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். பூரண மகிமையின் சாயலை நாம் அடைய பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதற்கு ஏதுவாக அவருடைய எல்லா தெய்வீக குணாதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க செய்து அவருடைய ஊழியத்தை செய்ய தேவன் விசேஷித்த வரங்களை பொழிந்தருளக்கூடிய தேவனாக இருக்கிறார். பாடலை பாடுவோமா? மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தேன். உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தேன். ஏற்றுக்கொண்டருளும் தேவ பலன் விளங்கோ, தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவியினா, தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவியினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. தேவசாயம் தேவ சமூகம் தேவ பிள்ளை
பிள்ளைகள் அடையும் பாக்கியம். தேவசாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். எந்தன் வாஞ்சையதே என்று சேர்ந்திடுவே, என்னை நிரப்பிடுமே தம்மாவினா, என்னை நிரப்பிடுமே தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. ஜீவஜலமே பொங்கி வருதே, ஜீவ ஊற்றுகள் திறந்தனவே, ஜீவஜலமே பொங்கி வருதே, ஜீவ ஊற்றுகள் திறந்தனவே. கரம் பிடித்தே அங்கு வழி நடந்தோம், தாகம் தீர்த்திடுவே தம்மாவினா, தாகம் தீர்த்திடுவே தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. பாதம் ஒன்றே போதும் என்றே பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டே, பாதம் ஒன்றே போதும் என்றே பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டே, இன்ப வாக்குகளே எந்த போஜனமே, என்னை பலப்படுத்தோ தம்மாவினா, என்னை பலப்படுத்தோ தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. தேவிய குணங்கள் நாடி ஜபித்து தூய வாழ்க்கையின் தேவையதுவே, திவ்ய குணங்கள் நாடி ஜபித்து தூய வாழ்க்கையின் தேவையதுவே, தேவ சேவையிலே பாடு சகித்திடவே, தாரும் பொறுமை பலன் தம்மாவினா, தாரும் பொறுமை பலன் தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. ஆவியாத்மா தேகம் முழுதும் அன்ப இயேசுவின் சொந்தமாமே,
மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனமதிலே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே கழுவினார் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே கழுவினார் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே தேற்றினார் வசனத்தாலே தேற்றினார் வசனத்தாலே திடந்தந்தார் ஆவியாலே எனக்கு திடந்தந்தார் ஆவியாலே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் உறுதியாய் பற்றி கொண்டோம் உம்மையே நம்பி உள்ளோம் உறுதியாய் பற்றி கொண்டோம் உம்மையே நம்பி உள்ளோம் பூரண சமாதான பூரண சமாதான புவிதனில் தருபவரே புவிதனில் தருபவரே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமையுள்ள தேவா வல்லமையுள்ள தேவா வரங்களின் மன்னவனே எல்லா வரங்களின் மன்னவனே புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்
கூப்பிட்டு பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டு பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர், மகத்துவமானவரே இயேசு, மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். பரலோக பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார் என்றால் எதற்காக? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும்படியாக. ஆம் தெய்வ பிள்ளையே, நமக்கு தேவன் இந்நாட்களிலே ஒடுங்கின ஆவி கிடையாது. நமக்கு தேவன் எதை கொடுத்திருக்கிறார் என்றால் துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவரை ஆராதிக்கக்கூடிய உள்ளத்தை நம்மிலே உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதுதான் நாம் துதியின் ஆடையை பெற்றுக்கொண்ட அனுபவமாக இருக்கிறது. துதியின் அபிஷேகத்தை தேவன் இந்த காலை வேளையில ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். துதியின் வார்த்தைகளை பேசி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தாவே, அந்த துதியின் அபிஷேகம் இந்த காலை வேளையில எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே நிறைவாய் பெருகட்டும். கர்த்தாவே, ஒரு அபிஷேகம் உள்ள இருதயத்தை, ஆராதனை செய்யக்கூடிய உள்ளத்தை எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அளவில்லாமல் கொடுத்தரலும். கர்த்தாவே, அளவில்லாமல் ஒரு நிறைவான அனுபவம், அபிஷேகத்தோடு ஆராதிக்கக்கூடிய ஒரு நிறைவான அனுபவம் இந்த காலை வேளையிலே ஒரு தூப பலிபீடமாக உள்ளமாக எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டதாக காணப்படும்படியாக கர்த்தர் நீர் அபிஷேகிப்பீராக. கர்த்தர் நீர் அனல் மூட்டுவீராக. கர்த்தர் நீர் கிருபையை பொழிந்தருளுவீராக. மகிமையின் மேல் மகிமையை கர்த்தாவே எங்களுடைய துதியின் பலிபீடத்தின் மேல் கர்த்தர் கொண்டு வருவீராக. ஒரு அப்படி இடம் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த காலை வேளையில ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினாலே, ஒரு விசேஷித்த வல்லமையினாலே, ஒரு விசேஷித்த பரலோக அக்கினியினாலே, ஒரு பரலோக ஒரு அவருடைய தயவினாலே, இரக்கத்தினாலே, அன்பினாலே அனல் மூட்டி அவரை ஆராதிக்கக்கூடிய உள்ளத்தை இந்த காலை வேளையில ஒவ்வொருடைய ஜீவியத்திலையும் உருவாக்கி கொண்டு ஒரு உங்கள் ஒவ்வொருவரின் மூலமாகவும் கர்த்தர் மகிமைப்படக்கூடியவராகவே இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் இரவும் பகலும் ஓயாமல் துதித்து மகிமைப்படுத்தும்படியாக ஆராதித்துக் கொண்டே இருக்கிற தேவ தூதர்களை போல நீங்களும் மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் தம்முடைய மகிமையின் ஆவியினாலே அபிஷேகிக்கிற தெய்வக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களா கர்த்தாவே? எங்கள் வாழ்க்கையிலே உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு துதியின் பலிபீடத்தை மகிமையாக இந்த காலை வேளையிலே உருவாக்கும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பூமி அகிலமும் சாட்சியாக
சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதா ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இந்து தொண்டு செய்குவே ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இந்து நந்து தொண்டு செய்குவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் கேட்டு மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவே. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆம் தெய்வ பிள்ளையே, உங்களை தேவன் என்ன செய்வார்? ஒரு நல்ல நீரூற்றாக காணப்பட செய்வார். வேதம் சொல்லுகிறது, ஒரே நீரூற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ என்று ஒரு கேள்வி எழுப்புகிறது. தெய்வ பிள்ளையே, நீங்கள் அவருடைய சமூகத்திலே மெய்யாகவே ஆராதனை செய்வதற்கென்று உருவாக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்களானால், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாக காணப்படுவீர்களானால், நிச்சயமாகவே தெய்வ பிள்ளையே, நீங்கள் கசப்பான தண்ணீரை அல்ல, தெய்வ பிள்ளையே, நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வாதத்தின் ஜீவ நீரூற்றாகவே காணப்படுவீர்கள். அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமோ? தேவ பிள்ளையே, அப்படி மாற்றி கொடுக்காதே. உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்காதே. இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா, உங்களிலே எப்பொழுதும் தேவனுடைய நன்மையே உண்டாயிருக்கும்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் மற்றவர்களுக்கு கசப்பானவர்களாக அல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு தித்திப்பானவர்களாக, ஒரு நீங்கள் நல்ல ஒலிவ பழங்களை கொடுக்கிறவர்களாக, நீங்கள் நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கிறவர்களாக, ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே அப்படிப்பட்ட நன்மைகளை உங்கள் வாழ்க்கையிலே அருள் செய்தார் என்று சாட்சி பகர்வதற்கு எதுவாக இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, ஹல்லேலூயா, கனமும் உமக்கே, ஹல்லேலூயா, மகிமை உமக்கே, ஹல்லேலூயா,
புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கு. ஹல்லேலூயா. கனமும் உமக்கு. ஹல்லேலூயா. மகிமை. ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கு. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? இந்த வேளையிலே அநேகருடைய வியாதியின் கட்டுகளில் இருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு தலம் எல்லா சாப கட்டுகளில் இருந்து அநேகருக்கு விடுதலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மகிமையான அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு மகிமையான கிருபையினாலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உனக்கு உடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னத பலத்தாலே உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரலோக ஜீவனாலே உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும்படியான ஒரு ஆராதனையின் பலிபீடத்தை உன் வாழ்க்கையில உருவாக்கி ஒரு கர்த்தர் உன்னிலே மகிமைப்படக்கூடியவராக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அசைவாடோ ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடோ ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆசாரியர்கள் எல்லாரும் ஆராதனை செய்யும்படியாக தேவனுடைய சமூகத்தை சேர்ந்த போது அது கர்த்தராலே ஆயிற்று என்று கர்த்தர் உறுதிப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த காலை வேளையிலே விசுவாசிகளாகிய ஆசாரியர்களே, ஊழியக்காரர்களாகிய ஆசாரியர்களே, நீங்கள் தேவ சமூகத்திலே கர்த்தராலே பெற்றுக்கொள்ள தேவன் அனுகிரகம் செய்த தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படி நிற்கிற நீங்கள் ஒரு நாள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது, எக்கால சத்தம் தொனிக்கும் போது இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவை எதிர்கொண்டு போக எப்படி காணப்படுவீர்கள்? துதியோடும் ஆராதனையோடும் ஆனந்த களிப்போடும் அவரை எதிர்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பீர்களும். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையோ. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலம் வருத்தம் ஓடி போயிருக்கும். தேவன் அப்படியே சமாதானத்தின் தேவனாக ஒரு கரைதிரையற்ற பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்தவருடைய வருகை நாளிலே அவருக்கு முன்பாக மாசற்ற மணவாட்டி சபையாக காணப்பட தேவன் அனுக்கிரகம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்திற்கு இந்த காலை வேளையிலே ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது இமை பொழுதிலே மகிமையிலே மறுரூபப்பட்டு கர்த்தாவே உம்மை எதிர்கொள்ளும் போது துதி ஆராதனையோடு பாடல் துனியோடு கீர்த்தனைகளோடு உம்மை சந்திக்க கர்த்தாவே என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்பீர்களாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அவருடைய வருகை நாளிலேயும் அவரை எதிர்கொள்ளும் போது நீ துதித்து கொண்டே இருப்பாய், ஆராதித்து கொண்டே இருப்பாய், மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பாய், கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்பாய். ஒரு புதிய பாடலை தேவன் உன் வாழ்க்கையிலே கொடுத்திருப்பார். அந்த புதிய பாடலோடு துதியின் சத்தத்தோடு
ஹல்லேலூயா. தேவனை எதிர்கொண்டு அவரோடு ஐக்கியப்பட்டவனாகவே காணப்படுவாய். இப்படிப்பட்ட அனுபவத்திற்கு இந்த காலை வேளையில ஒவ்வொருவரை கர்த்தர் ஹல்லேலூயா ஆராதனையின் இருதயத்தை உருவாக்கி மகிமைப்பட்ட தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நீ இனிமேல் ஆராதனைக்குரிய இருதயத்தை சுமந்து செல்வாய். நீ இனிமேல் துதியின் பலிபீடத்தை சுமந்து செல்வாய். கர்த்தர் உன் மூலமாக வெளிப்படக்கூடியவராகவே இருப்பார். இனி உன் வாழ்க்கையில கசப்பான அனுபவங்கள் இராது. தித்திப்பான அனுபவங்கள் நற்கனிகள் உன் மூலமாக வெளிப்பட தேவன் கிருபை செய்வார். நீ நீதியின் விருட்சம் எனப்படுவாய். ஒரு தலபலவர கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக காணப்படுவாய். ஒரு தலபலவரதபதீலபலவ நீ அவருடைய கரத்திலே ராஜமுடியாய் இருப்பாய். ஒரு தலபலவரதபதீலபலவரதபதீலபலவரதபதீலபலவ. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, நீர் இந்த உலகத்திலே உம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதன் ஒரு முக்கியமான நோக்கம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தாவே துதியின் உடையை கொடுக்க நீர் சித்தமானீர். அப்படிப்பட்ட துதியின் உடையை தரித்து கொண்டவர்கள் ஆராதனையின் உள்ளத்தை கர்த்தாவே உம்மிடத்திலிருந்தே பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட கர்த்தாவே அபிஷேகம் நிறைந்த ஜீவியத்தை உம்மிடத்திலிருந்தே பெற்றுக்கொண்ட மீட்பின் அனுபவத்தை கர்த்தாவே இந்த காலை வேளையிலேயும் அனுபவமாக்கி கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஆசாரியர்களாக காணப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் இடைவிடாமல் சொல்லி துதித்து ஆராதித்து கொண்டே இருக்கக்கூடிய தேவதூதர்களை போல கர்த்தாவே மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை ஆன்மீக வாழ்க்கையிலே அடைவதற்கு ஏதுவாக ஜீவியத்தை சமர்ப்பணம் பண்ண கர்த்தர் இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கர்த்தாவை ஊற்றுக்கள் எப்பொழுதும் தித்திப்பானதாகவே காணப்படும். உம்முடைய பிள்ளைகள் ஒரு அத்திமரமாக நல்ல அத்தி பழங்களையே கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். உம்முடைய பிள்ளைகள் நல்ல திராட்சை கொடிகளாக நல்ல திராட்சை பழங்களையே கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கர்த்தாவே உவர்ப்பான நீரூற்றை அல்ல தித்திப்பான ஜலத்தையே கர்த்தாவே ஆசீர்வாதமாக பெற்றவர்களாக காணப்படுவார்கள் என்பதை இந்த ஆராதனை வேளையிலேயும் கர்த்தாவே உறுதிப்படுத்தி உம்மை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ நீரூற்றே புறப்பட்டு செல்லும். அது கர்த்தாவே தேவ பிரசன்னமாக வெளிப்படும், தேவ வல்லமையாக வெளிப்படும், தெய்வீக அறிவாக வெளிப்படும், தெய்வீக சத்துவமாக வெளிப்படும். வியாதிகள் நீங்கும், விடுதலை உண்டாகும், கட்டுகள் நீங்கும், நுகத்தடிகள் முறிக்கப்பட்டதாய் இருக்கும். கர்த்தாவே கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருந்த அனுபவமாய் இருக்கும். கர்த்தர் உம்முடைய சித்தத்தின்படி வேண்டுதல்களை அருள் செய்தவராகவே காணப்படுவீர். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தவராகவே இருப்பீர். கர்த்தாவே உம்முடைய வருகையின் நாளிலேயும் உம்மை துதித்து பாடி ஆராதிக்கக்கூடிய அனுபவத்திலே உம்மை எதிர்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாகவே காணப்படுவார்கள். அதற்கு ஏதுவாக இந்த ஆராதனை வேளையிலே ஜீவியத்தை ஒப்பு கொடுக்க உம்முடைய கரத்திலே சமர்ப்பணம் பண்ண தேவன் அனுகிரகம் செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே அளிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.